மகரம், ஏழரை சனி உங்களை விட்டு விலகிவிட்டது. உங்களுக்கு முன்னேற்றமே. இனிமேல் உங்களுக்கு நல்ல காலங்களே, யோகங்களே, நல்ல நிலையே அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல வாய்ப்புகள், திருமண வாய்ப்புகள். விவாகரத்து பெற்றிருந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய தொழில் தைரியமாக நீங்கள் தொடங்கலாம். ஆனால் ராகு கேது பயிற்சியின் போது புதிய தொழில் தொடங்க வேண்டாம். ஏனால் உங்களுக்கு கேதுவின் மாற்றம் நல்ல நிலையில் இல்லை. அப்போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கீழ்பெரும்பள்ளம் சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். பசுமாட்டிற்கு நீங்கள் வெல்லம் பச்சரிசி கலந்து உணவு தாருங்கள். பொருள் முன்னேற்றமும் பொருளாதார தடையும் உங்களுக்கு விலகும். உங்களுக்கு ராகு திசையோ கேது திசையோ தற்போது நடந்து கொண்டிருந்தால் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். புதிய முதலீடு வேண்டாம். சனி திசை சனி புத்தி நடந்தால் நல்ல பலனை நீங்கள் 99 பங்கு நல்ல பலனை அடையலாம். கலைஞர்களுக்கு நல்ல பரிசு பட்டம் பெறுதல், மத்திய மாநில அரசு பரிசு, நடன ஊழியர்கள், சினிமா துறை ஊழியர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் தொழிலாளர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் மாணவிகளும் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுங்கள். மாணவர்கள் 10th +2 இதில் நல்ல மதிப்பெண், நல்ல உயர் பதவி, வெளிநாடு சென்று மேற்படிப்புக்குரிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி பெண்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். இழந்த வீடு, நிலம், சொத்து எல்லாம் உங்களை நாடி வெகு விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகள் திரும்ப வரும். இந்த 2.5 ஆண்டில் நீங்கள் எல்லாவற்றையும் சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, பல், கண், தலை, அஜீரண கோளாறு இது மட்டும் ஏற்படும். சூடான உணவையே உண்பது மிகவும் நல்லது. மற்றும் ஆனஸ் பிரச்சனை கட்டாயம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் அறுவை சிகிச்சையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆகையால் மலச்சிக்கல் ஏற்படாமல் மட்டும் நீங்கள் உங்கள் உடல் நலனை பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இதுகாரும் குழந்தை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த 8 ஆண்டு காலமான தம்பதியர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், இரட்டை குழந்தைகள் உண்டு. புதிய சினிமா படங்கள், குறும்படங்கள் மற்றும் சினிமா பெரிய பெரிய சினிமா படங்கள் ஆகியவை எடுத்தீர்களானால் உங்களுக்கு நல்ல பலனை தரும். மனச்சுமை குறைய திங்களூர் சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றுங்கள். முற்றிலும் உங்களுக்கு மனச்சுமை குறைந்துவிடும். விவசாயிகளுக்கு மிக மிக அருமையாக உள்ளது. நீங்கள் நெல், கரும்பு மற்றும் பருப்பு வகைகள் ஆகியவற்றை நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கருப்பு உளுந்தும் எள்ளும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள், உயர்தர லாபங்களை இதன் மூலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இப்போது உங்களுக்கு சனி விடுதலை ஆவதால் முதலில் திருக்கொள்ளிக்காடு சென்று 27 தீபம் ஏற்றி மகர ராசி நேயர்கள் சனி பகவானுக்கு நீல மலர் சாத்தி, நீல ஆடை சாத்தி பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கிருந்து நேராக திருநள்ளாறு சென்று குளத்தில் குளித்துவிட்டு ஆடையை விட்டுவிட்டு திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரையும் சனீஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு கருங்குழலி மலரால் அர்ச்சனை செய்துவிட்டு நீங்கள் வந்தீர்களானால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை அடைந்து யோகமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. கடன் நிவர்த்தீஸ்வரரையும் சென்று தரிசிவிட்டு வாருங்கள். கடன் பிரச்சனையில் இருந்தும் நீங்கள் விடுதலை அடையலாம். ஸ்ரீரங்கநாதரையும் தரிசனம் செய்யுங்கள். அரசியல்வாதிகள் உயர் பதவி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வயதான தந்தையார் இருந்தால் மட்டும் அவருடைய உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டும்.